கார்த்திகை புராணம் 15ஆம் அத்தியாயம். கைலாயத்தில் அன்னை பார்வதி சமேதராய் ஸ்ரீ பரமேஸ்வரர் வீற்றிருக்க வீரபத்ரரின் சேனைகள் வந்து தம் சைன்யங்கள் ஜலந்தரனால் அடிபட்டு பின்னடைவதை தெரியப்படுத்தினர். அப்போது சங்கர மூர்த்தியானவர் மகா ரௌத்ராகாரத்தை அடைந்தவராய் உடனே தன் சிவ சைன்யங்களுடன் கைலாயத்தை விட்டு யுத்த பூமியை அடைந்தார். அப்படி ரிஷபாரூடராக வரும் சங்கரனை எதிர்க்க ஜலந்தரனின் கண்கள் பிரளயகால ருத்ராக்னி போல் ஜொலிக்க கட்கரோமன், பலாஹனன், காலநேமி முதலான திறமை வாய்ந்த சேனாதிபதிகளையும் வலிமை வாய்ந்த வீரர்களையும் அழைத்து கொண்டு அவனும் யுத்த களம் அடைந்தான். அவ்வாறு வந்த ஜலந்தரனானவன் பரமேஸ்வரனை எதிர்த்து போர் புரியலானான். அப்படி ஜலந்தரனும் பரமேஸ்வரரும் போர் புரிகையில் சங்கரனானவர் ஜலந்தரன் மேல் பான பிரயோகம் செய்ய அதை சமாளித்து கொண்டு ஜலந்தரன் ஈஸ்வரன் மேல் மகா விரித்திரமான அஸ்திரத்தை விட அந்த அஸ்திரமானது மகா ஆக்ரோஷத்துடன் சிவனை தாக்க வருவதை கண்ட சம்புவானவர் ஒரு துரும்பை கையில் எடுத்து மந்திரித்து விட தாக்க வந்த பானமானது தரையில் ஒடிந்து விழுந்து விட்டது. இப்படியாக இருவரும் சமமாக போர் புரிகையில் ஜலந்தரனுக்கு சகாயமாக பலாஹனனும் கட்கரோமனும் பரமசிவனாரை எதிர்த்தார்கள். பரமசிவனார் தன் அஸ்திரத்தால் கட்கரோமன் என்பவனுடைய சிரசையும் கண்டர கோடலியால் பலாஹனன் என்பவன் சிரசையும் அறுத்து கஸ்மரன் என்ற அசுரனை பாசத்தால் கட்டி அடித்து நொறுக்கினார். இவ்வாறு அடிபட்ட ராட்சச சேனைகள் சிங்கத்தை கண்ட யானைகள் போல் நடுங்கினவர்களாய் பின் அடைந்து ஓடலானார்கள். இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜலந்தரன் மனம் கொதித்தவனாய் பரமேஸ்வரரின் எதிரில் வந்து, பண்டாரமே, கேவலம் சிறு வீரர்களிடம் உன் திறமை காட்டலாமே தவிர என்னிடம் உன் ஜம்பம் பலிக்கா என்று பரமசிவனாரை பார்த்து கூற, இதோ ஒரு நொடியில் உன்னை அடக்குகிறேன் என்று ஜலந்தரன் ஒரு பானத்தை எடுத்து மந்திர உச்சாடனம் செய்து 7 பானமாக்கி பரமேஸ்வரரையும் அவர் வாகனத்தையும் எதிர்த்தான். அதை பார்த்த சம்பு மூர்த்தியானவர் உடனே தன் சக்தி ஆயுதத்தால் வந்த பானங்களை தடுத்து ராட்சச சைன்யங்களையும் சிதறி அடித்து மனங்குலையும்படி செய்து ஜலந்தரனுடைய கதாயுதத்தையும் கட்கத்தையும் ஒடித்து ஜலந்தரனையும் கீழே விழச் செய்தார். அப்படி விழுந்த அவசரமாக எழுந்து மகா கோபத்துடன் ஆயுதத்தை எடுத்து மந்திரித்து விட அந்த முசலாயுதமானது ஆகாயத்தில் போய் மறைந்து சுழன்று வருவதை கண்டு ஈஸ்வரரானவர் தன் வேலாயுதத்தால் தடுத்து ஜலந்தரனின் ஆயுதத்தை உடைத்து தள்ளினார். அப்போது ஜலந்தரனானவன் மனம் கலங்கினவனாய் மிக்க வியாக்குலத்துடன் மனதை திடப்படுத்தி கொண்டு, ஆம், இவனை வெல்வது லேசான காரியமல்ல, இவனை மோகனாஸ்திரத்தால் மயக்கித்தான் வெல்ல வேண்டும் என்று நினைத்து ஒரு மோகனாஸ்திரம் எடுத்து அதை தொடுத்து பரமேஸ்வரர் மேல் பிரயோகித்தும் தன் ராட்சச மாயையால் நாட்டிய ஸ்திரீகளை உண்டாக்கி அவர்களை நோக்கி, நீங்கள் பரமேஸ்வரர் மயங்கும்படியாக நாட்டியமாட வேண்டும் என்றும் கட்டளையிட, அப்படியே திடீரென மேள தாள வாத்திய கோஷங்களுடன் நடன மாதர்கள் நாட்டியமாடத் தொடங்கினார்கள். அப்படி பரதநாட்டியம் ஆடுவதை கண்டு சங்கரனார் மதிமயங்கி யுத்தகளம் வந்திருப்பதையும் மறந்து தன் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்த அஸ்திர சஸ்திரங்களையும் கவனிக்காது அறிவு கலங்கி மகா மோகாந்தகாரத்துடன் கூடினவராய் வேடிக்கை பார்த்து கொண்டே நின்று விட்டார். இங்கு இப்படி இருக்க ஜலந்தரனானவன் யுத்தரங்கத்தில் காலநேமி, சும்ப நிசும்பன் முதலான ராட்சச வீரர்களை காவலாக வைத்துவிட்டு தேவி பார்வதியை காண கைலாயம் சென்றான். அப்போது ஜலந்தரனானவன் தன் மாயையால் பஞ்சமுகமும் 10 கரமும் 3 கண்களும் உடையவனாய் சாக்ஷாத் சாம்பமூர்த்தியை போல் விளங்கி ரிஷபாரூடராக பார்வதியின் ஸ்தானத்தை அடைந்தான். இவர் வருவதை பார்த்த தேவி பார்வதியானவள்
தன் நாயகரென நினைத்து அவரை அழைத்து போக எதிர்வரவும் அவளை கண்ட ஜலந்தரனானவன் காமாந்தகாரம் தலைக்கேறினவனாய் அந்நவளின் ரூப லாவண்யத்தை கண்டு மயங்கி, ஆஹா, ரத்தினங்களுக்கெல்லாம் சிறந்து அதிக ஜொலிப்புடன் கூடி விளங்கும் இந்த பார்வதி ரத்னமானவள் 1000 சூரியன் ஏக காலத்தில் உதயமானால் பிரகாசிக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்துடன் அல்லவா பிரதிபலிக்கிறாள். ஆஹா, இவள் மட்டும் எனக்கு நாயகியாக இருந்தால் என் ராஜ்யம் எவ்வளவு சுபிக்ஷமாக இருக்கும். மேலும் சிம்மாசனத்தில் நாம் இருவரும் அமர்ந்து வீற்றிருந்தால் நமது மாளிகையான ஜெகஜோதியாய் பிரகாசிக்குமே. ஆஹா, என்ன காந்தி! இவளை அடையாவிடில் நான் இருந்தென்ன இறந்தென்ன என்று பலவாறு சிந்தித்து மன்மதன் கணையால் அடிபட்டவனாய் மெய்மறந்து தக்ஷணம் தன் வீரியத்தை விட்டுவிட்டான். பார்வதி தேவியானவள் அதை பார்த்து திடுக்குற்றவளாய், அசுரனே, என் நாயகரை போல் ரூபம் கொண்டு விரும்பி என்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறான். இவனை லேசில் விடக்கூடாது, இவன் முகத்திலும் விழிக்கக்கூடாது என்று ஓடி மறைந்து விட்டாள். மயக்கத்திலிருந்த ஜலந்தரன் தெளிவடைந்து பார்க்கையில் தேவி பார்வதியை காணாது, என்ன ஆச்சரியம், இமைக்குள் மின்னர் கொடி போல் தோன்றி மறைந்து சென்றாளே. இருக்கட்டும், இன்னொரு சமயம் பார்த்து கொள்கிறேன் என்று தன் சுய ரூபத்துடன் யுத்த பூமியை சேர்ந்தான். கைலை மலையை அடைந்த பார்வதி தேவியானவள் மகா விசனத்துடன் கூடியவளாய் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைக்க உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் பிரசன்னமாகி தேவி பார்வதியை நோக்கி, பார்வதி, என்னை வேண்டி நீ நினைத்து கொண்ட காரணம் என்னவென்று கேட்க உமையவளானவள், ஓ சர்வலோக சரண்யா, தமையனாரே, நான் என்ன கூறப்போகிறேன்? சற்று நேரத்திற்கு முன்பு ஜலந்தலன் என்ற அசுரன் தன் மாயையால் என் பதியைப் போல ரூபம் கொண்டு என்னிடத்தில் வரவும் என்னை கண்டவுடன் அவன் மெய்மறந்து மோகம் தலைக்கேறினவனாய் உடனே தன் வீரியத்தை விட்டுவிட்டான். அதை கண்டு சகிக்காது மிகுந்த கவலை கொண்டு மனம் கலங்கி தங்களிடம் நிரூபிக்க வேண்டி தங்களை நினைத்தேன். ஆகையால் தாங்கள் எந்த விதத்திலாவது அவனை ஒழிக்கும் மார்க்கத்தை தேட வேண்டும். இதுதான் என் கோரிக்கை. ஸ்ரீயப்பதியானவர், தேவி பார்வதியே, கலங்காதே. நானும் இவனை பார்த்து பயந்து ஸ்ரீவைகுந்தத்தை விட்டு லக்ஷ்மியுடன் அவனுடைய பட்டணத்திலேயே வாசம் செய்கிறேன். ஆகையால் இவனை ஒழிக்க என்னால் முடியாது. அதற்கு சாம்பமூர்த்திதான் உகந்தவர். அப்படி இருந்தாலும் அவனை லேசில் வெல்ல முடியாது. ஏனெனில் அவன் மனைவி பிருந்தையோ மகா உத்தமி, மகா பதிவிரத்தை, கற்பில் சிறந்தவள். ஆகையால் அவனை வெல்வது அரிது. அப்படி அந்த ஜலந்தரனை யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றால் அவன் மனைவி பிருந்தையின் கற்பை பங்கப்படுத்தினால்தான் அவள் கணவன் கொல்லப்படுவான் என்று கூற தேவி பார்வதியானவள் யோசித்து, ரக்ஷகரே, பிறர் மனைவி மேல் இச்சை கொண்டு அவளை கெடுக்க வரும் அசுரனின் மனைவியின் கற்பை கெடுப்பதால் ஒரு தோஷமும் வராது. ஆகையால் அந்த காரியம் தங்களால் தான் முடியும் என்று வேண்டிக் கொள்ள பகவானானவர், தேவியே, அவசரம் கொள்ளாதே, அதற்கும் காலம் வரும். அவன் அழியும் காலமும் சமீபத்தில் இருக்கிறது. நீ அதைரியப்படாதே என்று ஆறுதல் மொழி கூறிவிட்டு தன் யதாஸ்நானம் அடைந்தார். இப்படி இருக்க யுத்த களத்தில் நாட்டிய கலையை கண்டு ரசித்து நிற்கும் சாம்பவ மூர்த்தியானவர் மனம் தெளிவடைந்து, ஆஹா, என்ன நான் இந்த நாட்டியத்தை கண்டு மயங்கிவிட்டேனே. நம் சேனா சைனியங்கள் யுத்தத்தில் எவ்வாறு போர் புரிகிறார்களோ என்று பிரமை பிடித்தவராய் உடனே போர்க்களம் சென்று ஜலந்தரனுடன் எதிர்த்து அஸ்திர சஸ்திரங்களை ஏந்தி கடும் போர் புரியலானார் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தேவி சத்யபாமையிடம் எடுத்துரைத்தார். 15ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.